ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற முக்கியமான பிளேலிஸ்டோட நேம் என்னன்னா பாசிபிள் இங்கிலீஷ் கோர்ஸ் சீரீஸ். நீங்க நிறைய சீரீஸ் பார்க்க போறீங்க, நிறைய கிளாஸஸ் இருக்க போது, நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம இனிமேல் புதுசா வித்தியாசமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்க போறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பிளேலிஸ்ட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ற ஒவ்வொரு நபரும் சீக்கிரமா இங்கிலீஷ்ல பேச முடியும். சரி, இப்போ ஒரு 5 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது இயல்பா நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். நீங்களும் காமெண்ட் செக்ஷன்ல முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுதான் முக்கியமான பிராக்டிஸ், நீங்க பண்ணக்கூடிய பிராக்டிஸ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. Okay நண்பர்களே, first sentence. I would like to call off our meeting today due to my headache. இந்த இடத்துல call off அப்படின்றது என்னன்னா ரத்து செய்வது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ ரத்து செய்வதுக்கு கரெக்டான எக்ஸாக்டான வார்த்தை நீங்க ஆக்ஷன் வேர்ப்ல தேடி பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். பட் இதுல ஃப்ரேசல் வேர்ப்ல எக்ஸாக்டான மீனிங் இது. ஸோ ரத்து செய்வது அப்படின்னா என்னுடைய தலைவலி நிமித்தமாக நான் இந்த மீட்டிங்க, இந்த கூட்டத்தை நான் ரத்து செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பயன்படுத்திக்கலாம். ஓகே. ரெண்டாவது, ஐ ஹாவ் டு செக் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த செக் வித் அப்படின்றது என்னன்னா நான் என்னுடைய குடும்பத்தார்கிட்ட நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு அவங்க பிக்னிக் போவோமான்னு கேட்பாங்க. இல்லப்பா எங்க வீட்டுல நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்துல நீ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப் செக் வித். அடுத்து, work has been stressful today, so I have to get away. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை பளு பயங்கரமா இருக்கு, நான் எங்கிட்ட ஊர் சுத்த போகணும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஊர் சுத்த போகணுன்றத காட்டிலும் இன்னும் அது கோ ஆன் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. டு கோ ஆன் ஹாலிடேனா ஊர் சுத்துறது தான் நம்ம ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கு தான் இங்கே கெட் அவே அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். நிறைய பேருக்கு அது தெரியாது. கேஷுவல் தமிழ்ல பேசக்கூடியதை எக்ஸாக்டா இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு தெரியலன்னா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணாதான் இந்த பிளேலிஸ்டோடைய தினசரி வீடியோ உங்களுக்கு சேரும். சரி, இப்ப பாருங்க. அடுத்தது, my daughter has been asking a study table for 5 months. கடந்த 5 மாதங்களாவே அவங்க எனக்கு ஒரு ஸ்டடி டேபிள் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு சாக்கப்போக்கு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாமா, ஏற்கனவே இருக்குல்ல இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் ரெஃப்யூஸ் பண்றேன், வாங்கி தர மாட்டேன், ரெஃப்யூஸ் பண்ணிட்டே வர்றேன். அதை என்ன தமிழ்ல சொல்றோம்னா பாருங்க, வாங்க வேணாம்னு இருந்த என்னைய வாங்க வச்சுட்டேப்பா அப்படின்ற மாதிரிதான் இது கான்செப்ட். இதுல so I am going to give in and get her one. ஸோ இங்க going to give in அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் வாங்கவே வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தவளே வாங்க வச்சுட்டப்பா நீ அப்படின்னு நம்ம சொல்லும் போது பயன்படுத்துறோம். ஸோ அந்த கிவின் அப்படின்றதுக்கு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்களும் ஒரு சென்டென்ஸ் எனக்கு மேக் பண்ணி அனுப்புங்க. 5th ஒன் பாருங்க, I am looking for a job. இது அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான். இது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது. இது தேடல், ஒரு விஷயத்த நம்ம தேடுறோம், சர்ச் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. ஸோ நிறைய பேர் சொல்லுவது ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப், ஐ எம் லுக்கிங் ஃபார் மை சம்திங். நீங்க அதுல என்ன வேணா போட்டுக்கலாம். ஸோ எதை சர்ச் பண்றீங்களோ அதை நீங்க போட்டுக்கோங்க. நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய நீங்க ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய இல்லுஸ்ட்ரேஷனோட நான் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறந்துடாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஸோ மறந்துடாம என்னைக்காவது பண்ணுங்க. just take few seconds to do that. Thank you for watching, and I will come with another interesting possible English course series next time. Bye bye. அதே இது ஆன்லைன் கோர்ஸ்ல சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டா தொடர்பு கொள்ளுங்க. 1st செப்டம்பர் நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். 5th செப்டம்பர் ஒரு பேட்ச், இன்னும் 10th செப்டம்பர் ஒரு பேட்ச். இந்த மாதிரி 3 பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெகுலரா எவ்ரி மந்த். நீங்க மறந்துடாம சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. பாய்.